வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நம்ம சேனல்ல நிறைய கேமிங் லேப்டாப்ஸ்க்கான ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் போடுறப்போ கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தராச்சும் MSI லேப்டாப் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் MSI ஒரு கேமிங் லேப்டாப்னுடைய முழு விமர்சனம் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆல்ரைட், ஸோ MSI இந்த கம்பெனியை பற்றி அநேகமாக எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேப்டாப் வடிவத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸில் இவங்க ஒரு கிங். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் MSI அவங்களுடைய லேப்டாப்ஸ் இந்தியாவில் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய சீரீஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது MSI GF75 Thin அப்படிங்கிற சீரீஸ்ல இருந்து 10SC அப்படிங்கிற மாடல் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கேமிங் லேப்டாப். இது நிறைய கான்ஃபிகரேஷன்ல அவைலபிளா இருக்கு. பிரைஸும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனுக்கு ஏத்தாப்புல இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு i5 10th ஜெனரேஷன் பவர்டு கேமிங் லேப்டாப். இந்த லேப்டாப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டிசைன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆல்ரைட், முதல்ல வெளித்தோற்றம் முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணது. பெரிய லேப்டாப்புங்க, கிட்டத்தட்ட ஒரு 17 இன்ச்சுக்கு மேலே போகும் இதோடைய டிஸ்பிளே சைஸ். இருந்தாலும் இவ்வளோ பெரிய லேப்டாப், அதுவும் கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறப்போ இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 2.2 kg தான். அதுக்கான காரணம் இதோடைய பிளாஸ்டிக் பாடி தான். பிளாஸ்டிக் பாடியா இருந்தாலும் இதோடைய பில்ட் குவாலிட்டி ஃபர்மா ஸ்டர்டியா இருக்கு. ஒரு மெட்டாலிக் டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங் மேலே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த டிராகன் லோகோவும் மேலாப்ல இருக்கு. இந்த லோகோல RGB லைட்டிங்லாம் வராது. சுத்தி எங்க பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஜெகஜோதி RGB லைட் அதெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த கேமிங் லேப்டாப்பை நம்ம குப்புற போட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வென்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எதுக்காக இவ்வளோ வென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஏர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு வென்டிலேட்டட் சர்ஃபேஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வென்டிலேஷனுடைய டிசைன் பார்க்கறதுக்குமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சைடில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் போர்ட் இருக்கு, ஃபுல் சைஸ் HDMI போர்ட் இருக்கு, 2 USB டைப் ஏக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கென்சிங்டன் லாக், ஒரு ஆடியோ போர்ட், ஒரு மைக் போர்ட், அப்புறம் இன்னொரு USB டைப் ஏ போர்ட், USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மூலமாக நீங்கள் சார்ஜிங் பண்ண முடியாது, வெறும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் சைஸ் நெட்வொர்க் லேன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏர் வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் கிடையாது, சைட்லேயுமே உங்களுக்கு ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்புறத்துலேயே உங்களுக்கு தாராளமாக எல்லா சைட்லேயும் ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்பை இப்படி கீழே வச்சு சிங்கிள் ஹேண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. கீழே இன்னொரு ஹேண்ட் சப்போர்ட்டுக்கு தேவை. பட் லேப்டாப்பை நீங்கள் திறந்த உடனே இது ஒரு டிஸ்பிளேல நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அருமையான ஒரு டிஸ்பிளே. இது ஒரு கேமிங் லேப்டாப்னு சொன்னாலும் நான் ஒரு பெரிய கேமர்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு கிரியேட்டர்னு சொல்லலாம். ஸோ என்னோட யூசேஜுக்கு நான் ஒரு லேப்டாப்போ ஒரு டிஸ்பிளேயோ பார்த்தேன் அப்படின்னா கலர் அக்யூரசி எப்படி இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய முதல் பார்வையாக இருக்கும். ஸோ அந்த வடிவத்தில் இந்த லேப்டாப்னுடைய டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. கலர் அக்யூரசியா இருக்கட்டும், டிஸ்பிளேயோட ரெஸ்பான்சிவ்னஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இது ஒரு 17.3 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்காங்க. IPS பேனல் தான், ஆனால் 144 ஹெர்ட்ஸுக்கான ஒரு டிஸ்பிளே இது. ஸோ இந்த டிஸ்பிளே வச்சு ரெகுலராக யூசேஜ், உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் யூசேஜாக இருக்கட்டும், ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும், முக்கியமாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா எடிட்டிங்க்கு இந்த டிஸ்பிளே வேற லெவலில் தாறுமாறா சூப்பராக இருக்கும். டிஸ்பிளேக்கு மேலே ஒரு 720p கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 சைட்லையும் மைக் இருக்கு. சோ இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் பாருங்க. ஓகே, சோ இந்த MSI லேப்டாப்னுடைய ஃப்ரண்ட் கேமரால இருக்கக்கூடிய ஒரு வீடியோ சாம்பிள். சோ கேமரா மேல இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துல 2 மைக் இருக்கு. சோ நான் பேசுற என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. வீடியோனுடைய ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. கேமரா குவாலிட்டியா இருக்கட்டும், மைக்கினுடைய குவாலிட்டியா இருக்கட்டும், திருப்திகரமா இருக்கு. அந்த டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா சிறுசா ஒரு கேமிங் லேப்டாப்ல இன்னைக்கு வர்ற லேப்டாப்ல எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கு. டிஸ்பிளே தாண்டி நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சைஸ் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீபோர்டில் உங்களுக்கு RGB லைட்டிங்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸில் வேற மாடல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு கீஸுக்குமே வேற வேற கலர் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கு. ஆனால் என்கிட்ட இந்த பர்டிகுலர் மாடலில் ஃபுல்லாக ஒரே சிங்கிள் ஜோன் ரெட் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்னுடைய இன்டென்சிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கேமிங் லேப்டாப்புங்கிறப்போ நமக்கு முக்கியமாக எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த WASD கீஸ், அதான் நம்ம கேமிங் லேப்டாப்பில் முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த கீஸுக்கு மட்டுமே லைட் வர்ற மாதிரி ஆப்ஷன் தான் இதில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கேமிங் லேப்டாப்புங்கிறப்போ சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த கீபோர்டில் நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் கீ
ரைட் சைடில் மட்டும்தான் இருக்கு, லெஃப்ட் சைடில் இல்லை. யூஸ்வலாக விண்டோஸ் கீ லெஃப்ட் சைடில் இருந்து எனக்கு பழகி போனதுனால எப்போ நான் விண்டோஸ் கீ இதை ப்ரெஸ் பண்ணாலும் லெஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கே தப்பான ஒரு கீ ப்ரெஸ் ஆயிடுது. ரைட் சைடில் போட்டுருக்காங்க. இது கொஞ்சம் பழனதுக்கு அப்புறம் சரியாயிருன்னு நினைக்கிறேன். மற்றபடி சுற்றி இருக்கிற கீஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதோடைய லொகேஷன் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது எல்லாமே பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போல. கீஸை பிரஸ் பண்றது இதுதான் முக்கியமான விஷயம். இந்த கீஸை நீங்க பிரஸ் பண்ணி நீங்க டைப் பண்றதோ இல்ல கேம் விளையாடுறதோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒவ்வொரு கீஸுக்கு நடுவில் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தப்பான கீஸை பிரஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் என்னைக்கே இருக்காது. நல்ல கீஸை பிரஸ் பண்றப்போ ஒரு டாக்டைல் ஃபீட்பேக், இது வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு கிடையாது, பட் இருந்தாலும் இந்த மெம்பரேன் கீபோர்ட்லயே ஒரு டாக்டிக்கல் ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க யூஸ் பண்றதுக்கும் சரி கேம் விளையாடுறதுக்கும் சரி இந்த கீபோர்டு அருமையாக இருக்கு. கீபோர்டுக்கு மேல நெத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அகலமான நெத்தி இருக்கு. அதுக்கு மேல ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. என்ன இந்த நெத்தியை மேல் நெத்தி அகலமா கொடுத்ததுக்கு பதிலா இந்த கீபேட கொஞ்சம் அப்படி ஃப்ரண்ட்ல தள்ளி வச்சிருந்தாங்கன்னா கீழே வந்து ட்ராக் பேடோட சைஸ் பெருசா கிடைச்சிருக்கும். இந்த ட்ராக் பேட் நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு, பிரசிஷன் ட்ராக் பேட் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப். கேமர்ஸ் யாருமே ட்ராக் பேட் அதிகமா யூஸ் பண்ண போறது கிடையாது கேம் விளையாடுறப்போ. ஸோ கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் மவுஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க ட்ராக் பேடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் இது கேமிங்க்கு மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் சரி ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கும் சரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க என்ன மாதிரி ஒரு ட்ராக் பேட் யூசரா இல்லாம என்னதான் பண்ணாலும் நான் வந்து மவுஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நீங்க ஒரு ட்ராக் பேட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக் பேடோட லொகேஷன் பிளஸ் சைஸ் கொஞ்சம் லைட்டா இடிக்கிற மாதிரி தெரியும். ஆல்ரைட், ஸோ நம்ம என்னதான் பேசினாலும் ட்ராக் பேடு மவுஸ் கீபேடுன்னு என்னதான் பேசினாலும் இந்த கேமிங் லேப்டாப்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்த இந்த மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு வாசிச்சிடுறேன். ஸோ இது வந்து இன்டெல்னுடைய i5 10th ஜெனரேஷன் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு 8GB ரேம் இதில் இருக்கு, 512GB SSD கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். Nvidia GTX 1650 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இதில் இருக்கு. யூஸ்வலாக நம்ம லேப்டாப் வாங்குற மக்கள் எல்லாருமே அதை அப்கிரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லாக் ஆயிருவாங்க. ஆனால் இந்த லேப்டாப்பில் நீங்கள் 64GB வரைக்கும் நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்டர்னல் ஸ்டோரேஜுமே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் கிடைச்சது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1530 ரீட் ஸ்பீட், ரைட் ஸ்பீட் ஒரு 985 கிடைச்சது. ரெகுலர் லேப்டாப்னா பிசி மார்க் ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப்ங்கிறனால 3D மார்க் ரன் பண்ணி பார்த்தா இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3282. இது வந்து டாப் ஸ்கோர்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எண்ட் கான்ஃபிகரேஷன் கிடையாது, பேசிக் என்ட்ரி லெவல் கான்ஃபிகரேஷன் கிடையாது, நடுத்தரமான நடுநிலையான ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ அதுக்கேற்றாப்புல இதோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீக் பெஞ்ச்னுடைய ஸ்கோருமே பாத்தீங்கன்னா 935 சிங்கிள் கோர், 2410 மல்டி கோர். பட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து நாட் அட் ஆல் டிஃபைனிங் தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரியல் லைஃப்ல இதுல நிறைய கேம்ஸ் நான் விளையாண்டு பார்த்தேன். ஆவரேஜா ஒரு 40 to 45 FPS வரைக்கும் எனக்கு ஸ்பீடு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு நார்மலான கேம் விளையாண்டிங்க அப்படின்னா இது 144 Hz கொண்ட டிஸ்பிளேல உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் per செகண்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலாம் போகுது. பட் இன்டென்சிவான கேம்லாம் நம்ம போட்டு விளையாடுறப்போ இதோடைய i5 ப்ராசஸர் பிளஸ் இதனுடைய 1650 கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சேர்த்து இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தரக்கூடியது 45 மேக்ஸிமம் 45 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கேமிங் லேப்டாப் வச்சு பார்க்குறப்போ கம்மியாக தான் தோணும். பட் இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் நீங்கள் பார்க்காம இதை வந்து ஒரு எடிட்டிங் லேப்டாப், ஒரு 3D ஒர்க்குக்கு இந்த மாதிரி ஒர்க்குக்குலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அருமையான மிஷினாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா நான் இதில் வந்து அடோப் ப்ரீமியர் என்னுடைய யூஷுவல் டெஸ்ட் நான் ரன் பண்ணி பார்த்தேன். 4K ஃபைல் 30 FPSல ஒரு 5 மினிட்ஸ் ஃபைல் ரெண்டரிங் பண்ணி பார்த்ததுல ரெண்டரிங் ஆகி முடிக்கிறதுக்கு 7 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருது. ரெண்டரிங் மட்டும் கிடையாது, எடிட்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டான மிஷினா இருந்தது. யூசுவலா கேமிங் லேப்டாப்ல அதுவும் பவர்ஃபுல்லான கேமிங் லேப்டாப்னுடைய கூட வரக்கூடிய அடாப்டருடைய வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தாறுமாறா இருக்கும். ஆனால் இந்த லேப்டாப்னுடைய அடாப்டர் சிறுசா அழகா இருக்கு. 150 வாட்டுக்கான அடாப்டர் இது. ஒரு 2-2.5 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. ஆனால் அதே 2-2.5 ஹவர்ஸ் தான் பேட்டரி லைஃப்மே கிடைக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து நம்ம பேட்டரி லைஃப் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு கேமிங் லேப்டாப்புக்குமே சரி நீங்கள் பேட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட அதை டேரெக்டாக பவரில் கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை டியூன் பண்ணுறதுக்கு இவங்க வந்து டிராகன் சென்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மன்ஸ், பேலன்ஸ்ட் மோட், சைலண்ட் மோட், பேட்டரி சேவிங் மோட் பிளஸ் யூசர் கான்ஃபிகரேஷன் மோட், இந்த மாதிரி பல விதமான மோட்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான செட்டிங்ஸ் தவிர இந்த கம்ப்யூட்டர்னுடைய இந்த லேப்டாப்னுடைய யூசேஜ், சிபி யூசேஜ், ஜிபி யூசேஜ் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
விண்டோஸ் 10 பை டிஃபால்ட் அதில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த கான்ஃபிகரேஷன் டெஃபினட்டா விண்டோஸ் 11 கூட ஒர்க் ஆகும். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அதோட விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தங்க விலை மாதிரி ஏறுது இறங்குது. அதனால கரெக்டான விலை சொல்ல முடியல. நான் இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்தில் நான் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து போட்டுறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 64,990 ரூபா. ஸோ இந்த லேப்டாப்பை நான் யாருக்கு பரிந்துரை பண்ணுவேன் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நான் கண்டிப்பா பரிந்துரை பண்ணுவேன். நீங்க ஒரு டெஃபினட்டா ஒரு கேமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் சொல்றது டெஸ்க்டாப் பிசி நீங்க பில்ட் பண்ணுங்க. இல்ல டெஸ்க்டாப் பிசி பில்ட் பண்ண முடியாது அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெட்டரான கிராபிக்ஸ் கார்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான ரேம் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் நீங்க வாங்கலாம். இதுல வந்து 8GB பதிலா 16GB வெர்ஷன் நீங்க போகிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். விலையும் பாத்தீங்கன்னா பிரீமியம் பிரைசிங்லாம் கிடையாது. நல்ல ஒரு கரெக்டான பிரைசிங் தான் வச்சிருக்காங்க. அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.